வணக்கம் நண்பர்களே. இந்த புருவை வந்து இன்றைக்கி 6வது நாள் வாய்க்கோமாரி ஏற்பட்டு இன்றைக்கி மேய ஆரம்பிச்சிருச்சு. இந்த தொடர்ச்சியாக ஒரு 5 காணொளிகள் கொடுத்துருக்கேன். இது எந்தளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வரணும், நிரூபணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை தொடர்ச்சியாக கொடுத்தேன். இன்றைக்கி 6வது நாள். நேற்று 5வது நாள் காணொலி கொடுக்க முடியலை. பாருங்கள், ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டால் நான் மேற்கொண்டு கூறிய இந்த மூலிகை மருத்துவத்தை பயன்படுத்தி முற்றிலுமாக இழப்பிலிருந்து நமது கால்நடைகளை பாதுகாக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் திரும்ப திரும்ப கூறுகிறேன், நீங்கள் எந்த ஒரு மருத்துவத்தை கையாண்டாலும் அதோடு சேர்த்து நான் கூறக்கூடிய, அதாவது இதுவரை கூறி வந்த இந்த மருத்துவத்தை சேர்த்து கடைப்பிடித்தால் வெற்றி நிச்சயம் 100%. இப்போ எதுவும் நேரடியாக முன்னண்டு எடுக்க முடியல. ஏன்னா ஒரு 5 தினங்களாக நேரடியாக பிடிச்சி மருந்து போட்டதுனால பயத்தில் தள்ளி போயிடுது. தன்னம் கிட்டத்தில் இருந்து எடுத்து காட்டுவேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தெளிவாக தெரியும். இதுதான் தொடர்ச்சியாக கடந்த ஒரு 4 காணொளியும் இதையும் பார்த்தீங்கன்னா புரியும் எந்தளவுக்கு கடந்த காணொலியில் இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி மேயுது அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு புரியும். அதனால் நண்பர்களே, நீங்கள் எந்த ஒரு மருத்துவத்தை இதுவரை மேற்கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, அதோடு சேர்த்து இந்த மருத்துவத்தையும் நீங்கள் பின்பற்றுகையில் இந்த கழுத்து வளைச்சிக்கிட்டு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகிறது, நடக்க முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வராது. ஏன்னா நிறைய நண்பர்கள் இந்த மருத்துவத்தை தொடர்ச்சியாக செய்யாமல் நிறையா இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதனால் இந்த மருத்துவத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. அதாவது உங்களுடைய மருத்துவத்தோடு சேர்த்து நம்பிக்கை இந்த மருத்துவத்தை செய்யுங்க. பூராமே வாய் வலி மருத்துவம்னு நான் கூட சில அவசர கால உதவிகளுக்கு சில பொருட்களை சேர்க்க முடியலன்னா அதை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. பொதுவாக அந்த தேங்காய், நாட்டு சர்க்கரையெல்லாம் டபக்குன்னு கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக, கிடைக்காதுன்னு இல்லை, கைவசம் வச்சுக்கிற முடியாது அப்படிங்கிறதுக்காக அதை விட்டுட்டு வெத்தலை, மிளகு, உப்பு, ஜீரகம், பூண்டு, மஞ்சள், இந்த 6 பொருளுமே சமயத்தில் அவசரத்துக்கு இந்த 6 பொருளுமே வந்து சீக்கிரம் தயார் பண்ண முடியும். ஆனால் வெந்தயமெல்லாம் வந்து வச்சு அரைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், வளன்னு வலிக்கிக்கிட்டே போகும். ஆனால் வெந்தயம், தேங்காய், நாட்டு சர்க்கரை இது 3மே குடலில் உள்ள புண்ணை வந்து முழுமையாக குணப்படுத்தும். அதான் சீக்கிரமாக ஆடு வந்து மேய்ச்சலுக்கு ஆரம்பிக்கும். இப்போ இந்த புருவோட பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வாயை திறந்தே கத்திருக்குது. இவ்வளோ நாளாக கத்த முடியல. அந்தளவுக்கு அந்த வாய்க்குள்ளே புண்ணுடைய ரணங்கள் இன்றைக்கி தான் அது வாயை திறந்து கத்திருக்கு. அதனால் வந்து முழுமையாக அது வந்து அந்த வாயில் உள்ள புண்கள்லாம் ஆறிடுச்சு. நான் தொடர்ச்சியாக வந்து இந்த 7 பொருட்களை வந்து 3 முறை கொடுத்தேன். 3 முறையிலே நெருக்கி அந்த வாயில் நுரையடித்த பிரச்சனை எல்லாமே வந்து சரியாயிடுச்சு. அதனால் சிரமம் பாராமல் கூடுதல் மருத்துவமாக இந்த வாய்வழி மருத்துவத்தையும் சேர்த்து செய்யல் வெற்றி நிச்சயம் 100% இறப்பு இல்லாமல் காப்பாற்ற முடியும் என்பது ஆணித்தனமான உண்மை. அதை இந்த கடந்த 4 காணொளியில், அதாவது இந்த புருவையவே காட்டியிருக்கோம்ல, கடந்த காணொலியிலும் இன்றைய காணொலியிலும் இது நிரூபணமான உண்மை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நிரூபிச்சிருக்கிறேன். அதோட ஒரு கூடுதல் ஒரு விளக்கங்கள். ஆடு குட்டி அடைக்கையில் வந்து இந்த இப்போ கடுமையான வெயில் இருக்குது. இந்த மாதிரி மேலே வந்து பிளாஸ்டிக் பைகளை போட்டுரும். அது வந்து முற்றிலும் தவிர்க்கணும். இது என்னுடைய நண்பருடைய கூடு, என்னுடைய சக நண்பர் கூட ஒன்றா இருக்கிறவர்களுடைய கூடு. நான் இந்த மாதிரி அதிகமாக இந்த பிளாஸ்டிக்கில் போடுறதில்லை. பண்ணைக்கு குட்டி போடையில் வந்து பகலைக்கு ஆடு குட்டி போட்டிருந்துச்சு. அந்த குட்டி அடைக்கல பார்க்கையில் ரொம்ப ஒரே அனலாக இருந்துச்சு, மூச்சு திணறல். உடனே அப்படி கல்லை தூக்கி வச்சு இந்த கம்பியை சுற்றி போட்டுட்டு இருக்கிறது காத்தோட்டம் இருக்குது. இது ஒரு பாதுகாப்பான முறை தான். இந்த கம்பி பாதுகாப்பான முறை.
இந்த கேப் இடைவெளி இருக்கையில் நல்ல காற்றோட்டங்கள் அமையுது. இதனால் இந்த முறையும் பின்பற்றி ஆட்டுக்குட்டிகளுக்கு மூச்சு திணறல் பிரச்சனை இல்லாமல் பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.